அன்பான வணக்கத்தையும் எங்களுடைய நன்றிகளையும் முதலிலே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் அவர்கள் மற்றும் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் டைரக்டர் எக்ஸ்ட்ராடினரி சங்கர் அவர்களின் இயக்கத்தில் ராக் ஸ்டார் அனிருத் அவர்களின் இசையமைப்பில் உலக நாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் நடிப்பில் ஜூலை 12ஆம் தேதி வெளிவர இருக்கும் Ladies and Gentlemen, Indian 2 என்னுடைய ஃபைனல் பிரஸ் மீட்டுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். This is a one of a kind occasion. நம்மளுடைய மும்மூர்த்திகள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில்கள் சொல்ல போறாங்க. I want to start off by comparing two significant dates. 2 வாரத்துக்கு முன்னாடி ஜூன் 29ஆம் தேதி ஒட்டுமொத்த நாடுமே ஒன்னா கூடிச்சு. இந்தியா உலக கோப்பையை வென்றாங்க. It was a moment we'll never forget because it was a celebration of success in cricket. Cut to 2 weeks later, July 12ஆம் தேதி ஒட்டுமொத்த நாடுமே ஒன்னா கூட போகுது because this is a cause for celebration in cinema. Indian 2 releasing in theaters. ஒரு நல்ல ஜோரான கைத்தட்டலோட இந்த நாள் ஆரம்பிக்கலாம். Come on. Ladies and gentlemen, they always say that good things come to those who wait. ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவே வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. சங்கர் சார், கமல் சார் 28 வருஷம் நாங்க வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல we don't want to wait. This is the final countdown. How many of you are excited? I know இங்க வந்து பத்திரிகை நண்பர்கள் தான் இருக்கீங்க. பெரிய விசில்கள் கைத்தட்டல்கள் தான் என்னால எதிர்பார்க்க முடியாது. பட் இது வந்து ஒரு சாதாரணமான படம் கிடையாது. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். இதுக்காக நம்ம பல ஆண்டுகள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்களோ கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தீங்கன்னா, with that energy and that enthusiasm and உங்களுக்கு viewing experiences நாங்க எக்கச்சக்கமான ஃபார்மேட்ஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். Here are a few formats that you can watch this movie in. IMAX, 4DX, ICE, Dolby Atmos 7.1. இதுக்கும் மேல எக்கச்சக்கமான ஃபார்மேட்ஸ்ல உங்களுடைய வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் உச்சகட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எங்களுடைய முயற்சி இது. Let's start off ஒரு மூட செட் பண்ணலாம் by once again taking a look at the trailer. And we'll have that big smile on our face. 2 நிமிஷமே இப்படி இருக்கு, நான் முழு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இது சும்மா ட்ரெய்லர் தாங்கண்ணா. முழு நீல படம் உங்களுக்காக ஜூலை 12ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கு. with the friends and family that you have. இந்த படத்தை நீங்க ஜெனரேஷன்ஸோட என்ஜாய் பண்ணலாம் because 28 years is how long we've waited. ஒருத்தங்க வராங்க அப்படின்னு இவ்வளவு வருஷமா நம்ம காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியில அவங்க வரும் பொழுது இருக்கக்கூடிய செலிப்ரேஷன் இருக்கே, அந்த பாட்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்தியன் தாத்தா வராரு அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்த நாடே கூடி அவரை வெல்கம் பண்ணாங்க. அண்ட் இந்த காலத்து இளைஞர்கள் இந்த செலிப்ரேட்டரி மூமெண்ட்ஸை எப்படி கொண்டாடுவாங்க? விசில் அடிச்சு பறக்க விட்டு தெறிக்க வச்சு கலர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா கொண்டாடுவாங்க. இதே பாடலை ஒரு படம் மாதிரி எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் சங்கர் சார். அவருடைய பார்வையில இந்த யூத்னுடைய செலிப்ரேஷன் வெல்கமிங் இந்தியன் தாத்தா பேக் வித் a bang எப்படி இருக்கு? இந்த பாடல் இது உங்களுக்காக மறுபடியும் தாத்தா வராரு. இந்த நாளை குறிச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி கேலண்டர் அப்படிங்கிற ஒரு பாட்டினுடைய சிறப்பு அம்சத்தை சொல்லிட்டு we will have a listen and take a look at this song as well. சங்கர் சாருக்கு 2 விஷயம் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஒரு இடத்துல போக முடியாது அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் போய் தீருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. பொலிவியாவில் ஒரு இடம் இருக்கான் சார், சலார் டி உயூனி. இதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே கத்துக்கிறதுக்கே எனக்கு 2 நிமிஷம் ஆச்சு. இந்த இடம் போகிறதுக்கு 2 நாள் 4 ஃபிளைட், பல மணி நேரம் டிராவல் பை ரோடு இருக்கும். இங்கே ஒரு பெரிய க்ரூவை கூப்பிட்டு போய் 2017ல மிஸ் யூனிவர்ஸா இருந்த டெமிலே டெபோ அவர் நடிக்க வச்சு ஆட வச்சு மாசையும் கிளாஸையும் சேர்ந்து இந்த ஒரு பாடல நமக்காக கொடுத்திருக்காங்க. Let's listen and watch calendar. பாடல்கள் உங்களுக்கு வெவ்வேறு எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ்ல and பியூட்டிஃபுல்லான ஜானர்ஸ்ல பார்க்க கிடைக்கும் starting July 12th. Ladies and gentlemen, இப்போ it's time to welcome the 3 absolutely brilliant artists on stage. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெல்கம் பண்ண போறவர் வந்து ஒரு மல்டிஃபெசெட்டட் பர்சனாலிட்டி. 35 படங்களுக்கு மேல நடிச்சதுக்கு அப்புறம் the first attempts, first experiences
ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும். பட் நாட் ஃபார் ஹிம். எந்த டைரக்டர் முதல்ல அவருக்குள்ள இருக்கிற நடிகரை கண்டுபிடிச்சாரோ அதே டைரக்டர் அவர்களுடைய குருவோட இவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் முதல் முறையா கொடுத்திருக்காரு. Let's welcome our very own multi-talented star, actor, singer, director and producer Siddharth அவர்கள் onto the stage. அதனால எனக்கு தோன்ற விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயத்தை எடுத்து ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு தடவையும் அவர் படங்கள் மூலமா நமக்கு கொடுக்குற ஒரு இயக்குனர் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் டூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாத காலத்துல 5 நிமிஷத்துல உலக அதிசயங்கள் அத்தனையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இருந்தாரு. இன்னைக்கு இன்னொரு அத்தியாயத்தை மறுபடியும் நமக்கு பிரசன்ட் பண்றாரு. And I'm sure it is going to be phenomenal and will take Indian cinema to the next stage. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா pan Indian cinema-னுடைய OG director. Let's welcome இயக்குனர் சங்கர். One of the best explanations that you can give to describe the actor that he is. நம்ம பஞ்சாவே நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுக்கலாமே. இந்திய சினிமானுடைய விசிட்டிங் கார்டு இவர் தான். நடிப்பில் எண்டு கார்டு இல்லாத ஒரே ஆக்டர் இவர் தான். Ladies and gentlemen, let's welcome the godfather of Indian cinema, the one and only Kamal Haasan அவர்கள். Okay, phone camera lagi வேணா கொஞ்சம் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கோங்க. Yes, thank you. I'll start off again. Should we reduce the lights? Sir, you fine? Okay. இந்த entire experience உங்களுக்கு வந்து ஒரு pinch me moment-ஆ இருந்திருக்கும். பட் எந்த தருணமும் நீங்க வந்து ஆழமா அப்படியே நல்லா கிளித்தீங்கன்னு சொல்லுங்க. Which moment of yours in this entire experience? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய மேடைங்க. இந்த மேடையில் 2 பேர் இருக்காங்க, இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் த கிரேட் கமல்ஹாசன் அவர்கள். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையாக தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் 2-ஓட ப்ரீ ரிலீஸ் மேடை. அந்த மேடையில் எனக்கு வந்து அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடை, மிகப்பெரிய மேடையாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் 2வது முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு 20 வருஷம் வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு வச்சு நான் அடுத்த 20 வருஷம் ஓட்டிப்பேன். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கு. ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த 2 வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து கனவுல பார்த்துருக்கேன், இப்போ ரெகுலராக நேரில் பார்க்குறேன். ஆனால் வித்தியாசம் பெருசாக இல்லை. எனக்கு எப்போவுமே அவர் கமல் சார், எனக்கு எல்லாமே ஒரு நடிகனா நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். கமல் சார் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இவங்க 2 பேரும் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினாரு, ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, இவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது, அவர் வாயால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது, இது எல்லாமே நான்
ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. Indian 2 is a legendary film and just to be part of this moment, Bhavna is still இது கனவா நினைவாங்கிற மாதிரி தான் இருக்கு நிஜமாவே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். 2 வாய்ப்புன்னு சொன்னீங்க, எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல்? ரெண்டுமே சொல்லக்கூடாது. ரெண்டுமே வாய்ப்பு எப்பவுமே ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். பிகாஸ் சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பாய்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பயணம் இந்தியன் 2லேருந்து தொடங்கும். இட் வில் பிகம் the next part of my life. So once again, deepest thanks to Shankar sir, because என் மேலே அவர் முதல் முறை செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பையன் மேலே செலுத்தினாரு. இப்போ வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தினமும் சினிமாவில் புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன். And both these opportunities are very special and thank God for Indian, because Indian படம் இல்லைன்னா அந்த படத்தோட சீக்வல் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. So thank you for making Indians, both of you. Fantastic. இன்னைக்கு கரண்ட் சினாரியோல சங்கர் சார் இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜெனரேஷன்ஸ் ஒன்னா கூடி இதை என்ஜாய் பண்ண போறாங்க. உங்களுடைய கதையில எல்லா ஜெனரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? How does this span across generations? வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொடனே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு நீங்கள் படத்தில் பார்க்குறது, ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் சைதாப்பேட்டை ஸ்கூலில் வந்து அது வந்து நின்று போகுது, ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட் போட்டு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மேடைக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருங்கிற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோழிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துருக்குங்கிறது தான் ஒன்று. சூப்பர். கமல் சார், இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸில். எதனால? ட்ராவல்னாலையா, ப்ராஸ்தெட்டிக்ஸ்னாலையா, பல ரோல்ஸ்னாலையா? எல்லா படமுமே வணக்கம் அனைவருக்கும். அண்ணா கையினா ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிருந்தா தான் என்னுடைய பழக்கம். அதனால நேரம் கட்டுதச்சு. எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரணும். அதை மீறித்தனம் சக்ஸஸ் போகணும். எது சக்ஸஸ்ன்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டேரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டர் முகத்தில் இருக்கிற ஒன்றை அவர் எந்திரிச்சு ஓடி வந்து கை கொடுக்கிற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படி எனக்கு சார் இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம் சார் ஒரு
அவன் பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள் நான் நேற்று பார்த்தேன் சார், டப்பிங் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் அந்த டனல் சொல்லுவாங்கல்ல, அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல ஏதாவது புறப்படும் போது தடுக்கிறது பார்த்தா அந்த மாதிரியும் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் போல இருக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமாக பேசிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களை பார்க்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. இவ்வளோ நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னால் அது மிகையாக. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல, இத்தனையும் தாண்டி நாங்கள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக மூக்கை மூடி தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னா இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதிப்படுத்தி நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, சென்சாரில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார். அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு அவங்க சொன்னாங்க, விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்னு போயிடுவாங்க, நல்லா தான் சார். ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதை தான் நேற்றையோட அமைச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டாக நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பற்றி சொல்லுங்களேன், அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் படம் முடிஞ்சவொடனே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன். ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, யூஏக்கு எதனால் டெவலப் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கொடுத்துட்டேன். இதுதான் நல்ல விஷயம். ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. யூ ஒர்க் ஃபார் 6 years to release this baby of yours அப்படிங்கும்போது இட்ஸ் எக்ஸைட்டிங். அண்ட் கமல் சார், நீங்கள் வந்து இமோஷ்னலி சொன்னீங்க the highs and lows that you experienced. ஆனால் ஒர்க் வைஸ் சேனாபதி அவருடைய கேரக்டர் தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழே ரொம்ப அதிகமாக நம்ம கேட்டோம், பயமாகவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான், இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதினா வெறும் பணம் ஒன்று, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் பற்றி ஒன்று நினைப்போம், அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்தவங்க வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு, அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாடு படத்தில் பார்த்தோம் போட்டோம், அவ்வளோ காசும் அது பண்ண முடியாது, விழுச்சாந்த ரூபாய் படமாகனா பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத படம் அப்படின்லாம் தோணுது. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது படம் பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி பேசி போயிடுறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது இதில். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதுவேன். என் நண்பர் வைரமுத்து இருக்கார், அவர் வந்து நான் எழுதுறேன், அதில் 7 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேறு யாரும் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்த்து வேலை செஞ்சுருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்டு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வந்து 1 நட்சத்திரமே கேட்பேன், இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து கொடுக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் நினைப்பது உண்டு. அதற்கு
மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா என் கூட இருந்து அண்ணா அவங்க பேசினார். விவேக்கெல்லாம் சொன்னது எதிர்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு நடுவுடி வேணும் சொன்ன திறமைகள், இவர் சித்தாந்தம் அவர்கள், இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறதுல கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும். இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி கையில் எடுத்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களையெல்லாம் நான் நம்புகிறேன். இதில் இருந்து சின்ன 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 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான். இந்த ட்ரெஸ் நான் அப்படியே ப்ரொமோஷன்ல கூட வேற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்தாங்க. இல்லைன்னா அப்படி சுற்றி சுற்றி நடப்பாரு. அந்த நூல் முன்னால தான் சார் துணி போனாங்க. இல்லை திருப்பி தள்ளி போயிருப்பார், திருப்பி கிட்ட வருவார். அது அவர் முடிவு பண்ணுறதுக்குள்ள அது சின்ன சேஞ்சாக இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கு இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அந்த பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோம்னா நம்ப மாட்டாங்க. எப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை. இங்கே எல்லா விஷயத்துலையும் இப்போ கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்துருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது கஷ்டம், உருவாக்குறது கஷ்டம். இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்கு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க தரப்பு பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு. நம்ம ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பித்தோம். இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க போனாங்கிறதே பெருமையாக இருக்குது. இதில் ஒரு சின்ன காட்சிக்கே ஒரு மிஸ் யூனிவர்ஸை நடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகராகி இதெல்லாம் வந்து யோசிப்போம். சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும், ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு நடந்தால் போதும் நினச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு வருகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் போகாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, நிஜமாக வந்துட்டோமா, அவங்க கிளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் தலகத்துக்கும் உண்டு, மக்கள் தலகத்துக்கும் உண்டு. அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கேட்கறதுக்கே. சங்கர் சார் ஒரு இன்டர்வியூவில் கமல் சார் சொல்லி